வணக்கம் நண்பர்களே, இது VDL Vlogs. கதை கேட்கலாம் வாங்க. வேல்பாரியோட கதையை கேட்கறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம VDL Vlogs சேனலை சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த கதை உங்களுக்கு புரியும். வீரயுக நாயகன் வேல்பாரி. இந்த எபிசோடு முழுக்க முருகனுக்கும் வள்ளிக்கும் இடையே நடக்கிற காதல் விளையாட்டு நிறைய வர்ணனைகளோட அவ்வளவு அழகா சொல்லியிருப்பாரு. போன எபிசோட்ல அந்த ஏழிலை பாலை மரத்தடியில முருகனுக்கும் வள்ளிக்கும் காதல் கை கூடிருச்சு. 2 பேரும் கட்டி தழுவிட்டு இருக்காங்க. அவங்கள அப்படியே அந்த இடத்துல விட்டுட்டு இந்த பக்கம் எவ்வி என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். எவ்வி முருகனுக்கு பரண் அமைக்கிறதுக்காக நல்ல இடம் தேடிட்டு இருக்கான். ஏன்னா முருகன் கண்டிப்பாக வள்ளியோட வந்துருவான்னு எவ்விக்கு நல்லா தெரியும். நேத்தே முருகன் கூப்பிட்டு வள்ளி முருகனோட போயிருக்காங்க. ஒரு முறை முருகன் பின்னால் போயிட்டா வாழ்நாள் முழுவதும் முருகனை விட்டு விலக மாட்டாங்க. அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நான் தான் அப்படின்னு எவ்வி மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டான். ஆனால் நேற்று கூட்டிகிட்டு போன அதே இடத்துக்கு எதுக்கு முருகன் வள்ளியை கூட்டிகிட்டு போகிறாரு எவ்விக்கு புரியலை. ஏன்னா ஏழிலை பாலை மரத்தோட ரகசியம் எவ்விக்கு தெரியல. எவ்வி பரண் அமைக்க யானை பள்ளம் அப்படின்ற இடத்துல உயரமான வேங்கை மரம் இருக்கு. அது மேலே ஏறி பார்க்குறான். மொத்த பச்சை மலையும் இந்த மரத்துக்கு கீழேயே இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த இடம்தான் சரியான இடம்னு முடிவு பண்றான். முருகனுக்கும் வள்ளிக்கும் தலைநாள் இரவு. குறிஞ்சி நிலத்தின் பேரழகே இந்த நாளுக்காக வடிவமைக்கப்பட்டதுதான். கைக்கு எட்டும் தூரத்தில் வெள்ளிகள் பூத்து கிடக்க, கால்களுக்கு அடியில் காடு மிதக்க, காமம் பெருத்து காதல் தழைக்க இதுவே ஏற்ற இடம் அப்படின்னு நினச்சிட்டு எவ்வி கீழே இறங்குறான். பகல் முழுவதும் காட்டுல பரண் அமைக்க சரியான மரம் தேடி அலையிறான். அங்க செவ்வருவி பக்கத்துல நல்ல விளைஞ்ச சந்தன மரம் ஒன்று இருக்கு. பரண் அமைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நேராக இருக்கிற கட்டைகளை வெட்டி எடுத்துட்டு வரான். அந்த கட்டைகளை சேர்த்து கட்டுறதுக்காக சிலாக்கொடியை அறுத்துட்டு வரான். சிலாக்கொடியை கட்டுனா காற்று பலமாக அடித்தா கூட அவுந்துராது. அது மட்டுமல்ல, இந்த கொடி வெட்டின நாளில் இருந்து 3 நாளைக்கு வெட்டின இடத்துல இருந்து பால் வடியும். அது அவ்வளோ வாசமாக இருக்குமா. சந்தன மரத்தோட வாசமும் இந்த கொடியோட வாசமும் சேர்ந்து அந்த இடத்த சுற்றியும் நல்ல ஒரு மனம் வீசும்னு சொல்கிறாங்க. வேங்க மரத்தில் உச்சியில் சந்தன மர கட்டைகளை குறுக்கே அடுக்கி சிலா கொடியால் கட்டுறான். முருகன் மனசில் நினைக்கிறதெல்லாம் எவ்வி செய்வான். பரண் நல்லா திருப்தியாக இருக்கு. கீழே இறங்கி வராரு. பெருமிதத்தோட வேலையை முடிச்ச எவ்வி திணைப்புலம் காக்கிற இடத்துக்கு வந்துட்டாரு. அதுக்குள்ள இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. அவன் எதிர்பார்த்த மாதிரியே முருகன் வள்ளியோட வர்றாரு. அதை பார்த்ததும் எவ்விக்கு ரொம்ப சந்தோஷம். முருகன் எவ்வியை பார்த்த உடனே, என்னப்பா பரண் அமைச்சாச்சா அப்படின்னு கேட்குறாரு. எவ்வி அவங்கள கூட்டிட்டு வந்து வேங்க மரத்துல இருக்கிற பரணை காட்டுறாரு. அதை பார்த்ததும் முருகன் சிரிச்சுக்கிட்டே, என்னடா நிலாவுலயே பரண் அமைச்சிட்டியா? இவ்வளவு உயரத்துல பரண் அமைச்சிருக்க அப்படின்னு கேட்குறாரு. எவ்வி கையில தீப்பந்தத்தை பிடிச்சிட்டு முன்னால நடக்க, வள்ளியும் முருகனும் அவன் கூட நடக்கிறாங்க. பின்னால சின்ன சின்ன சிரிப்பு, விளையாட்டு. இது பதிலா கேள்வியா? இவ்வளவு மெதுவா கூட பேச முடியுமா? நடக்கிற ஓசை கூட கேட்கலையே. முருகன் வள்ளிய அழைச்சிட்டு வரானா இல்ல சுமந்துட்டு வரானா? திரும்பி பார்த்தா அவங்களோட நெருக்கம் குலைஞ்சிரும். வேணாம்னு யோசிச்சுக்கிட்டே வேங்க மரம் கிட்ட வந்துட்டான் எவ்வி. அங்க பார்த்தாதான் தெரியுது, முருகனும் வள்ளியும் ஏற்கனவே அந்த இடத்துக்கு வந்து உட்கார்ந்துருக்காங்க. என் கூட பின்தொடர்ந்து தான் வரீங்க அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு எவ்வி சொல்றான். மனிதனால் காதலை அழைத்து வர முடியாது, காதல் தான் மனிதரை அழைத்து வரும் அப்படின்னு முருகன் சொல்றாரு. இப்போ எவ்வி சொல்றான், நான் பரண் மேல போறதுக்கு ஏணி அமைச்சிருக்கேன், அதுல வள்ளிய பத்திரமா கூட்டிட்டு போறது உன்னோட பொறுப்பு அப்படின்னு முருகனை பார்த்து சொல்றான். அது கேட்ட சந்தோஷத்துல முருகன் எவ்வி கையில ஒரு பொருளை திணிக்கிறாரு. அதே நேரத்துல வள்ளி சொல்றாங்க, இது எங்களோட காதல் பரிசு அப்படின்னு. அதுக்கப்புறம் எவ்வி காட்டு வழியா நடந்து அவனோட குடிலுக்கு போயிடுறான். அசைற இலைகளுக்கு நடுவுல நட்சத்திரங்கள் கண் சிமிட்டுதான். இத்தனை கண்கள் நம்மளை பார்க்குதே, நாம வெட்கம் களைவது எப்படி? வள்ளி கேட்குறா. முருகன் சொல்றாரு, வெட்கம் களையிறப்ப இதெல்லாம் பார்க்க நமக்கு கண்கள் ஏது அப்படின்னு கேட்குறாரு. மரக்கிளையில
ஒரு ஆண் பல்லி தனது துணையை அழைக்குது. முருகன் திரும்பி பார்க்கறாரு. அவரோட கன்னத்தை திருப்பி வள்ளி சொல்றாங்க, அடுத்தவர் காதல் காண்பது தவறு அப்படின்னு வள்ளி சொல்றாங்க. அதுக்கு முருக, அத அதுகிட்ட சொல்லு. எவ்வி காரமலை அடிவாரத்துல அவனோட குடிலுக்கு போயிடுறான். அங்க இருக்கிறவங்க எல்லாரும், முருகன் எங்கடா, 2 பேரா போனீங்க, இப்ப தனியா வர அப்படின்னு கேக்குறாங்க. ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு காரணம் சொல்லி சமாளிக்கிறான் எவ்வி. அப்புறமா முருகன் கொடுத்த காதல் பரிசு என்னன்னு பாக்குறான். அது ஒரு பூண்டு மாதிரி இருக்கு. இதை வச்சு என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே பக்கத்துல இருந்த ஒரு பானையில தண்ணி இருக்கு, அதுக்குள்ள போடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அதை எடுத்து குடிச்சு பாக்குறான். பழச்சாறு மாதிரி அவ்வளவு சுவையா இருக்கு. இத மாதிரி ஒரு பழச்சாற இது வரைக்கும் நான் குடிச்சதே இல்லையே. அந்த ஒரு பானை பழச்சாறையும் குடிச்சிட்டு பார்த்தா அந்த பானையில அடியில அந்த பூண்டு இருக்கு. திரும்பவும் அந்த பானையில தண்ணி ஊத்துறான். அந்த நேரத்துல அந்த காட்டோட கீழ்ப்புறம் பெருசா மக்கள் கூட்டம் வேட்டுவன் பாறைக்கு பின்புறமா போயிட்டு இருக்கு. எல்லாருக்கும் ஒரே கேள்வி, இவங்க யாரு, எதுக்காக இப்படி ஓடிட்டு இருக்காங்க அப்படின்னு. இந்த ஊர்லயே கொஞ்சம் வயசான ஒருத்தர், நாம கீழே போய் அவங்க யாரு, எங்க போறாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்போம் அப்படின்றாரு. அவங்க நம்ம மேல தாக்குதலை நடத்திட்டா இது நம்ம இடம், அவங்க நம்மள ஒன்னும் செஞ்சிட முடியாது, வாங்க போலாம்னு சொல்றாரு. எவ்வியும் அந்த ஊர் பெரியவரும் முன்னால போறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் பின்னால வர்றாங்க. அங்க போய் கேக்குறாங்க, என்னங்க எங்க போறீங்க அப்படின்னு. அதை கேட்ட அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தர் சொல்றாரு, நாங்க கொடி குலத்தை சேர்ந்தவங்க, எங்க குலமகள் வள்ளிய காணல, அவங்கள தேடித்தான் போறோம் அப்படின்னு சொல்றாங்க. எவ்விக்கு தூக்கி வாரி போட்டது. வள்ளிய தேடிட்டே வந்துட்டாங்களே, இவங்களை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறான். எவ்வி கூட்டத்து தலைவர் சொல்றாரு, இருங்க நாங்களும் வரோம், சேர்ந்தே தேடுவோம். உடனே எவ்வி சொல்றான், எல்லாரும் இங்கேயே இருங்க, நான் போய் ஊருக்குள்ள இன்னும் கொஞ்சம் பேரை கூட்டிட்டு வரேன் அப்படின்றான். கொஞ்ச நேரத்துல எவ்வியும் இன்னும் 2 பேரும் பானையில தண்ணி கொண்டு வராங்க. எவ்வியோட கூட்டத்தலைவன் கேக்குறாரு, ஆளுங்களை கூட்டிட்டு வரேன்னு போய் 2 பேரை மட்டும் கூட்டிட்டு வர அப்படின்னு கேக்குறாரு. அவன் எதுக்கு தண்ணி கொண்டு வரான் அப்படின்னும் கேக்குறாரு. ஆளுங்கெல்லாம் பின்னால ஆயுதத்தை எடுத்து வச்சுட்டு வராங்க, அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு பழச்சாறு கொடுக்கலாம்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூண்டு போட்ட தண்ணியை கொடுக்குறான். அதை குடிச்ச உடனே இவங்களும் மயங்கிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு பழச்சாறு குடிச்சதே இல்லையே அப்படின்னு வள்ளிய மறந்துட்டு ஊத்தி ஊத்தி குடிக்கிறாங்க. வள்ளியும் முருகனும் சந்தோஷமா இருக்கிற நேரத்துல இவங்க தேடக்கூடாது அப்படின்னு நினைச்சு எவ்வி இவங்களுக்கு பழச்சாறு கொடுத்து நிறுத்திட்டான். மேலும் மேலும் தண்ணி ஊத்தி பூண்டு எடுத்து அதுல போட்டு போட்டு குடிச்சு 2 குலத்தவங்களும் மயங்கி கிடக்குறாங்க. அவங்க குடிக்கும்போது இந்த இடத்துல இருக்கிற புல்லு மேல அந்த பழச்சாறு சிந்தி இருக்கு. அந்த பழச்சாறு வாசம் அந்த இடத்துல இருக்கிற பாம்புகள் எல்லாம் கவர்ந்து இழுத்துருச்சு. நிறைய பாம்பு வந்து அந்த புல்லு மேல இருக்கிற பழச்சாறை குடிக்க முயற்சி பண்ணுது. அந்த புல்லு பாம்புகளோட நாக்க அறுக்குது. அதை பொருட்படுத்தாத பாம்புங்க பழச்சாறை நக்கி நக்கி குடிக்குது. அந்த பழச்சாறை குடிக்கிறப்ப அந்த புல்லு பாம்போட நாக்கு அறுத்ததாலதான் பாம்போட நாக்கு 2ஆ கிழிஞ்சிருச்சுன்னு ஒரு கருத்து. அன்னையிலிருந்து அந்த புல்லுக்கு நாக்கருத்தான் புல்லுன்னு பேரு அப்படின்னு சொல்றான் நீல. ஆஹா, ஒரு புல்லுக்கு எவ்வளோ பெரிய கதை. இருட்டுக்குள் நீலன் மறைஞ்சிட்டான். கபிலருக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு. கபிலருக்கு சுயநினைவு வந்து எந்திரிச்சப்போ அடுத்த நாள் மதியம் ஆயிருச்சு. எழுந்த உடனே அவருக்கு உடம்பு வலியை விட பசி அதிகமாயிருச்சு. ஏன்னா அவர் கடைசியா செம்பன் கூட சாப்பிட்டது ஒரு நாள் முழுதும் சாப்பிடல. அடுத்த நாள் மதியம் ஆயிருச்சு. கண் விழிச்சு பாக்குறப்ப ஒரு குடில்ல ஒரு கட்டில் மேல படுத்திருக்காரு. சின்ன பசங்கள்லாம் கபிலரை பார்த்து, நேத்து தள்ளாடி தள்ளாடி நடந்து வந்தது இவர்தானா அப்படின்னு கேக்குறாங்க. நான் எப்ப தள்ளாடி வந்தேன்? கபிலருக்கு ஒரே குழப்பமா இருக்கு. கபிலர் எந்திரிச்சது தெரிஞ்ச உடனே நீலன் அங்க வரான். இது எந்த ஊர், நான் எங்க இருக்கேன் அப்படின்னு கேக்குறாரு. நீங்க வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க, ஆனா வந்ததே தெரியாம வந்துட்டீங்க அப்படின்னு நீலன் சொல்றான். புரியுற மாதிரி சொல்லு அப்படின்னு கபிலர் சொல்றாரு. ஐயா, நீங்க உங்களோட வலது காலோட தசை பிறண்டிருக்கு, அதனால உங்களால ரொம்ப தூரம் நடக்க முடியாது. அந்த நடுவுல ஒரு இடத்துல நாகர் கிடங்குன்னு ஒரு இடம் வேற இருக்கு, அந்த வழியா தான் நாங்க வருவோம். ஆனா புதுசா யாராச்சும் வந்தா அந்த வழியா கூட்டிட்டு வர மாட்டோம்.
இந்த காட்டுல எத்தனை வகை பாம்புங்க இருக்கோ அத்தனை வகை பாம்புங்களும் இந்த நாகக்கிடங்குல இருக்கும். புதுசா வர்றவங்கள ஆத்த சுத்தி தான் கூட்டிட்டு வருவோம் அப்படின்னு நீலன் சொல்றான். ஆனா உங்களுக்கு தசைப்பிடிப்பு இருந்ததால ஆத்த சுத்தி நடக்க முடியாது. அதனால உங்களுக்கு தனை மயக்கி அப்படின்னு ஒரு மூலிகையை கொடுத்தேன் அப்படின்னு சொல்றான். அது என்ன மூலிகை? நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு கபிலர் கேக்குறாரு. ஐயா, அது ஒரு மூலிகை. அதை சாப்பிட்டா உங்களோட நினைவு மட்டும் மயங்கும். ஆனா உங்களோட இயக்கத்தை நிறுத்தாது. அதனாலதான் உங்களை கூட்டிட்டு வர முடிஞ்சது. நீங்களும் தள்ளாடி தடுமாறி நடந்து வந்துட்டீங்க அப்படின்னு நீலன் சொல்றான். அதே நேரத்துல ஒரு பொண்ணு மண் கலயத்துல கூழ் கொண்டு வந்து கொடுக்குறா. அதை வாங்கி முழுசா குடிச்ச பின்னாலதான் கொஞ்சம் தெளிவு வருது கபிலருக்கு. அது என்ன பழச்சாறு? நேத்து சொன்னியே, பேர் மறந்துட்ட அப்படின்னு கபிலர் நீலனை பார்த்து கேட்கிறாரு. ஓ, அதெல்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு நீலன் கேட்டான். நல்லா ஞாபகம் இருக்கு. புல்லுல செந்தின பழச்சாறு பாம்புகள்லாம் நக்குனதால அதோட நாக்கு அருந்துருச்சு அப்படின்னு சொன்னது வரை நினைவுல இருக்கு அப்படின்னு கபிலர் சொல்றாரு. அதுக்கு பின்னாலதான் கதையோட முக்கியமான பகுதியே இருக்கு அப்படின்னு நீலன் சொல்றான். எனக்கு முழுசா ஞாபகம் இல்லப்பா. அதுக்கு பின்னால முருகனும் வள்ளியும் என்ன ஆனாங்க, என்னதான் நடந்துச்சு, அந்த கதையை இன்னொரு வாட்டி சொல்றியா அப்படின்னு கபிலர் கேட்கிறாரு. மொத்த கதையும் எல்லாம் சொல்ல முடியாது. பழச்சாறை குடிச்சவங்க மயக்கம் தெளிய பல நாள் ஆச்சான். எவ்விக்கு மயக்கம் தெளிஞ்ச உடனே அந்த மரத்துக்கிட்ட போறான். முருகனும் வள்ளியையும் பார்த்துட்டு வரலாம்னு. எவ்வி கட்டி வச்ச சந்தன மரமும் வேங்க மரமும் சேர்ந்து ஒரு புதுவிதமான மரம் அழகா தழைச்சி காத்துல ஆடிட்டு இருக்கு. அதை இவங்க சந்தன வேங்கை மரம்னு சொல்றாங்க. எவ்வி அதை பார்த்ததும் மன நிறைவோட சிரிச்சான். அவனோட ஊருக்கு வந்துடுறான். அங்க இருந்தவங்க எல்லாரும் கேக்குறாங்க, முருகன் எங்கே, ஏன் கூட்டிட்டு வரல அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு எவ்வி, காதலை மனிதன் அழைத்து வர முடியாது, காதல் தான் மனிதனை அழைத்து வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பூண்டு சாறு குடிக்க போயிட்டான். இது எவ்வி கிட்ட முருகன் சொன்னது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் காட்டுக்குள்ள சந்தன வேங்கை மரங்கள் புதுசா தழைச்சி இருக்குன்னு சொன்னாங்க. பக்கத்திலே சிலா கொடியும் படர்ந்து இருக்கு. எங்கெல்லாம் சந்தன வேங்கை மரம் இருக்கோ அங்கெல்லாம் முருகனும் வள்ளியும் இருக்கிறதா அவங்கெல்லாம் நம்பினாங்க. அதுக்கு பின்னால இந்த காட்டுல காதலின் அடையாளமா அந்த சந்தன வேங்க மரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எவ்வி வேடர் குல தலைவன் ஆயிட்டாரு. கொடி குலமும் வேடர் குலமும் ஒன்னா சேர்ந்து ஆதிமலையில குடியேறி ஒரு புது நகரையே அமைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எவ்வியோட வம்சத்துல வர்றவங்க தலைமையில எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. அந்த வகையில அந்த வம்சத்தோட 42வது தலைவன் தான் வேல்பாரி. இதுதான் வேல்முருகனில் தொடங்கி வேல்பாரி வரையிலான கதை அப்படின்னு நீலன் சொல்லி முடிக்கிறான். கபிலர் கூழ் குடிச்ச கலையத்தை கூட கீழே வைக்காம கையில வச்சுக்கிட்டே இந்த கதையை கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவரை பார்த்த நீலன் கிண்டலா சொல்றான், நான் உங்களுக்கு இப்ப தனைமயக்கி மூலிகை ஒன்றும் தரலையே அப்படின்னு நீலன் சொன்னப்பதான் சுயநினைவுக்கே வர்றாரு. கபிலர் அந்த கஞ்சி கலையத்தை அந்த பொண்ணுகிட்ட தர்றப்ப மெதுவா முணுமுணுக்கிறாரு. தனைமயக்கி மூலிகை இலைகள்ல மட்டும் இல்ல, கதைகள்லயும் இருக்கு தம்பி அப்படின்னு சொல்றாரு. பாரி வருவான். நண்பர்களே, கபிலர் மெதுவா பாரிய நெருங்கிட்டு இருக்காரு. பாரிய கபிலர் சந்திக்கிற அந்த நிகழ்வை கேட்கணும்னு ஆசையா இருக்கா? எனக்கும் அதை சொல்லணும்னு ஆசையா இருக்கு. மீண்டும் அடுத்த வீடியோல கதை கேட்கலாம். நன்றி, வணக்கம்.